நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிரே. இன்றைய பௌர்ணமியின் விசேஷம். ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கும் சந்நியாசிகள் வியாச பூஜை செய்து வேத வியாசரை ஆராதிப்பார்கள். வாழ்க்கை முழுவதும் சந்நியாசிகள் ஒவ்வொருவரும் வேதாந்தத்தில் ஈடுபட்டு குரு மற்றும் ஈஸ்வரனை வழிபட வேண்டும். சந்நியாசி தான் ஞானத்தை பெற்றதற்கு நன்றியை வெளிப்படுத்தும் வகையிலும் தான் துவங்கவிருக்கும் வேதாந்த உபதேசம் தடையில்லாமல் முடிவடையவும் வியாச பகவானை ஆராதித்து பூஜை செய்யும் இந்த நாள் குரு பௌர்ணமி என்றும் வியாச பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் துறவிகள் மட்டுமில்லாமல் ஞான மற்றும் மோட்ச சாஸ்திரத்தை அறிய முற்படும் அனைவரும் தங்களது குருவையும் வியாச பகவானையும் ஆராதிக்க வேண்டும். வியாச பகவானை நிமித்தமாக வைத்து ஆதிகுருவில் தொடங்கி தங்களுடைய இப்பொழுதைய குரு வரை குரு பரம்பரையில் உள்ள அனைவரையும் இந்த நாளில் வழிபட வேண்டும். வேதத்தை 4ஆக வகுத்தவர் வியாசர். பகவான் கிருஷ்ணன் அருளிய கீதையை தொகுத்தவர் அவர்தான். பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் வியாசர். இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரஸ்தான திரயம் எனப்படும் 3 நூல்களிலுமே வியாச முனிவரின் பங்கு உள்ளது. எனவே வியாச பகவானை முன்வைத்து ஆனி மாத பௌர்ணமி அன்று குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.